Yes, today I am starting illustration 47. Calculate interest on allowed interest on loan allowed for assessment year 1920 to 24-25 from the following informations. ஸோ இந்த கணக்கில் வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அசஸ்மெண்ட் இயர் 19-20 இருந்து 24-25 வரைக்கும் எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கணக்கு ரொம்ப கிளீனா வாட்ச் பண்ணுங்க. இந்த ஒரு பேசிக் கணக்கு புரிஞ்ச கிட்டத்தட்ட எல்லா கணக்கும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டா இது. லோன் வாஸ் டேக்கன் ஆன் 1/1/2015 நம்ம கிளியரா கொடுத்துதான். அதாவது லோன் வாஸ் டேக்கன் ஆன் 1/1/2015 at rupees 5 lakh at 12% per annum interest. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கமென்ஸ்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 1/8 நல்லா பண்ணிக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கமென்ஸ்டு அண்ட் லோன் டேக்கன். Construction completed 31st 2020. Repayment as under. You have to calculate interest on loan. இந்த கணக்கு நம்ம வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் போடணுங்க. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்டுக்கு நமக்கு என்ன தேவை? 3 விஷயம் தேவை இல்லையா? ஃபர்ஸ்ட் loan start date, ரெண்டாவது end date, from date and date கூட சொல்லுவாங்க. மூணாவது இந்த டோட்டல் அமௌண்ட் ஃபார் these 2 years. நாலாவது 5 equal installment. இந்த 4 ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட நம்ம ஆன்சரை இங்க கொண்டு வரும். பார்க்கலாங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லோன் ஸ்டார்ட் டேட்டு whichever is later தான் நீங்க whichever is later. என்ன whichever is later அப்படின்னா இங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியான விஷயம் சொல்லுங்க. அதாவது லோன் டேக்கன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கமென்ஸ்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் கமென்ஸ்டு whichever is later. அப்ப whichever is laterனா 1/8 தான். ஏன்னா 1/1/2015 1/8/2015 கேட்டும் போது 1/8/2015. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது எடுத்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மார்க் கிடைச்சு. எண்ட் டேட் அப்படின்னும் போது என்ன சொல்றேன்னா, கம்ப்ளீஷன் ஆன டேட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எண்டிங் இயர் 31st மார்ச். அதாவது கம்ப்ளீஷன் ஆகிற டேட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 31st மார்ச் தான் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இப்ப எப்ப கம்ப்ளீஷன் ஆகுதுங்கன்னு பாத்தீங்கன்னா 31st 3/2020 அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய வந்து 31/3/2019. அவன் வந்து எண்ட்லயே கேட்டான். ஆக்சுவலா அப்படி கேட்டுக்க மாட்டான், சம்டைம்ஸ் மாத்தி கூட கேட்பான். இதை கூட எப்படி கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 15/4/2020 கேட்டிருந்தா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 31/3/2020 எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அல்லது அவன் 15/3/2020 கேட்டிருந்தா நம்ம என்ன செய்யலாம்? 31/3/2019 எடுத்துக்கலாம். பட் 20 கேட்டனால இதுக்கு முந்தின தான் வரும். அப்போ வந்து 31/3/2019 தான் என்பது சரியான விடை. அப்ப டோட்டலா எத்தனை நாட்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். இதுதான் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்டுக்கு வரக்கூடிய நாட்கள். அதாவது எத்தனை மாசம் வருது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்ப 15, 16, 17, 18, 18, 19 இதானே? அப்ப இதுல 8ஆம் மாசத்துல ஸ்டார்ட் ஆகுதுங்களா? அப்ப 8ஆம் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் 31st மார்ச் இருக்கு. அப்ப ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்ப இதுல எத்தனை மாசம் இருக்குது? 8 மந்த் தான் இருக்குது. இதுல 12 மந்த் தான் இருக்குது. இதுலயும் 12 மந்த் தான் இருக்குது.
நல்லா கவனிங்க. 15, 16 ஒன்று போடாம விட்டேன். இது தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் கவனிச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன செய்யணும், மாற்றி போகணும். 16, 17, 17, 18, 18, 19. கொஞ்சம் அழகாக எழுதிக்கங்க. இங்கே 12 months. சரி, இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எப்படி தெரிஞ்சுதா? டோட்டல் அமௌண்ட். அப்போ இந்த 4 வருஷம் எப்படின்னு இருந்துச்சுன்னு கேட்கக்கூடாது திருப்பியும். அதான் சொல்லியாச்சு, எப்போ ஸ்டார்ட் எப்போ க்ளோஸ். அப்போ 1/8/2015, 31/3/2019. ஸோ இது வரைக்கும் உள்ள மாசங்கள் 12, 12, 12 + 8, 36, 8, 44 மாசம். 1, 2, 3, 6, 8, 14, மிச்சம் 4, 44 மாசம். இதுதான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் மந்த்து. புரியுதுங்களா? சரி, இதுக்கு எப்படிங்க சார் இன்ட்ரெஸ்ட் போடுறது, நானே சொல்லித்தரேன். கணக்கு உதரப்படுங்க. எவ்வளோ லோன் வாங்கிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 5 lakh வாங்கிக்கிறீங்க இல்லையா? அப்ப 5 lakhக்கு 12% 8 மாசம் தான் போகணும். சரி, ஏங்க சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. திரும்பவும் 5 lakhக்கு 12% 8/12 போட்டா சரியான ஆன்சர் வந்து எவ்வளவுங்க? 40,000 ரூபாய். இங்க வந்து 4 லட்சம் தான் போகணும். எல்லாரும் அவசரப்படுத்துறாங்க. 5 lakh போறாங்க. ஏன்னா ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. எப்போ ரீபேமெண்ட் பண்ணாரு நல்லா கணக்குல படிச்சீங்கன்னா தெரியும். 1/4/2016 என்ன செஞ்சாரு? 1 lakh என்ன செஞ்சாரு? பணத்தை கட்டிடுறாரு. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய வருஷம் 16/17. 16/17 இப்ப பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து, அதாவது 5 லட்சத்துல இருந்து 1 லட்சத்தை கழிச்சுட்டா எவ்வளவுதான் இருக்கும்? 4 லட்சம் தான் இருக்கும். 4 lakh இருக்குது. அப்ப அதுக்கு தான் நீங்க 15%. இதுக்கு வந்து ஃபுல் மந்த் தான் போகணும். 12 தான் போகணும். அதனால நம்ம அப்படியே போட்டு வந்தோம். 4 48. ஸோ 48. ஸோ இது அப்படியே தான் எல்லாம் வரும் இல்லைங்களா? அதனால அப்படியே போட்டு வந்தோம். ஸோ 48. சார் இங்கேங்க சார் 18-19. ஆமா, நல்லா இங்க கவனிக்கணும். திருப்பி பாருங்க, அவங்க 1/4/2019 அடுத்த ரீபேமெண்ட் பண்றாங்க. அப்ப 18-19 வரைக்கும் தான் எப்ப 31/3/2019 வரைக்கும் எந்த ரீபேமெண்ட் கிடையாது. ஆக அவங்களுடைய மொத்த ரீபேமெண்ட் எவ்வளவுன்னு பார்த்தா 48,000 × 3. ஏன் 3 கேட்கறீங்க? 1, 2, 3 × 3 +, ஒரு 40. மொத்த எவ்வளவுங்க? 1,84,000. இதுதான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட். இதை வந்து 5ஆல் வகுக்கணுங்களா? அப்ப 5ஆல் வகுத்தா 36,800 தான் உங்களுக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ண முடியும். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்ப கட்டணம் கட்டி முடிக்கிறாங்க அது நம்ம பார்த்தோமா இல்லையா? எப்ப முடிக்கிறாங்க? 31/3/2020 தான் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். அப்ப போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? 19-20 முடிஞ்சிச்சு இல்லைங்களா? அங்கிருந்து தான் என்ன செய்ய போகுது, உங்களுக்கு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகக்கூடியதான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். அது 1/4/2020 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் நம்ம போடணும். இன்ட்ரெஸ்டா அவர் கிளைம் பண்ணுவார் இல்லைங்களா? அவரு ரெண்டுத்தையும் சேர்த்துதான் கிளைம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். எஸ். அப்ப டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இது வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். இது 5 இயர்ஸ்க்கு நமக்கு கிளைம் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ்க்கு. அப்ப நல்லா கவனிங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப எப்பதான் ஸ்டார்ட் பண்றது இந்த விஷயத்த? 19-20. ஏன்னா எப்பதான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது? 31/3/2020. அப்ப 20-21 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப 20-21 ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அப்ப நம்ம இங்க என்ன போகணும்? 2020
20 21 தான் நம்ம ஸ்டார்ட். 36,800 பிளஸ் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாம் பதில் சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா 5 லட்ச ரூபாய் லோன் வாங்கிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 1 லட்ச ரூபாய் கட்டாரு, 2016 1 லட்சம் கட்டாரு, 2019 1 லட்சம் கட்டாரு. அப்ப எவ்வளவுதான் இருக்கும்? 5 லட்சத்துல மிச்சம் 3 லட்சம் தான் இருக்கும். இப்ப அந்த 3 லட்சத்துக்கு தான் நீங்க 12% போகணும். ஸோ 36,000 ரூபாய் என்னுடைய ஆன்சர். அப்ப 20 நீங்க எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம்? 36,800 பிளஸ் 36,000 மிச்சம் போட்டுனே 22,800. பட் அவங்க என்ன கூட்டுக்கிறாங்க கணக்குல அப்படின்னா பாருங்க 24 25 வரைக்கும் கேட்கறாங்க. நம்ம 24 25 வரைக்கும் நம்ம போட்டாங்கல்ல. இப்ப 24 25 வரைக்கும். ஸோ திருப்பி இங்க 2021 டு 22, 22 டு 23, 23 டு 24, 24 டு 25. இது 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம். 5 வருஷத்துக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. பட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளோன்னு பார்க்கணும். ஏன் சார் 3 லட்சம் வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. ஆல்ரெடி 5 லட்சம் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் 2016 1 லட்சம் கழிச்சுட்டாங்க. மிச்சம் எவ்வளவு இருக்குது? 4 லட்சம். அதுல 1 லட்சம் எப்போ கழிச்சாங்க? 2019. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்குது? 3 லட்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ரீபேமெண்ட் நடந்துக்குதா? ஆமா, எப்ப நடந்தது? எப்பவுமே 2012 22ல. இப்போ 2022 என்னைக்கு? 1/4/2022 கொடுக்குறாங்க. இப்போ 1/4/2022. அப்ப இங்க எவ்வளவுதான் இருக்கும்? 36,000 இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க 1/4/2022 to 31/3/23 தானே. இங்க ஒரு 1 லட்சம் தந்துடுறாங்க. அப்ப 3 லட்சம் தான் ஆயிரும். 2 லட்சம் ஆயிரும். 2 லட்சத்துக்கு 12% போட்டா 24,000. அடுத்தது இங்கே 2 லேக் தான் இருக்கும். அடுத்த அமௌண்ட் எப்ப தராங்க? இங்க பாருங்க, 1/7/2023 தராங்க. அப்ப இது இங்க இந்த மிடில் தராங்க. 1/7/2023 தராங்க. அப்ப இன்ட்ரெஸ்டும் இங்க கொஞ்சம் குழப்பம் நமக்கு. ஏன் அப்படின்னா இப்ப இது 1/4/2012 கொடுத்தாங்க. அந்த பேசிக்லயே போயிடுச்சு. இது இருந்துச்சு. இங்க எப்பதான் தராங்க? 1/7 தராங்க. 4, 5, 6 3 மாசத்துக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்டும், அதாவது 2 லட்சத்துக்கும் அதுக்கப்புறம் கூட்டிட்டு 1 லட்சத்துக்கும் நம்ம போட்டோம். நல்லா கவனிக்கணும். எப்படிங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 1/4/2023 டு 31/3/2024 இந்த வருஷத்துக்கு விட கொஞ்சம் குழப்பம். சரி, 1 இயர்ல தான் அவங்க என்ன செய்யறாங்க? 1 லட்சம் தராங்க. அப்ப அது வரைக்கும் அவர்கிட்ட எவ்வளவுதான் இருந்திருக்கும்? க்ளோசிங் பேலன்ஸ் 2 லேக் தான் இருந்திருக்கும். இந்த 2 லேக் ஃபர்ஸ்ட் 12% ஃபார் 3 மந்த் போட்டுருங்க. அப்ப எவ்வளவு வரும் பார்க்கலாம். கடைசி ஆன்சர் பார்க்கலாம். 2 லேக்குக்கு 12% இன்டூ 3/12. அப்ப 6,000 rupees இருந்திருக்கும். மிச்சப்படி 9 மாசம் 1 லட்சம் ரூபாய் தான் இருந்திருக்கும். ஏன்னா 2 லட்சத்துல 1 லட்சம் ரீபேமெண்ட் பண்ணிட்டு இல்லவா? அப்ப எவ்வளவு இருக்கும்? 1 லட்சம் இருக்கு. அப்ப 1 லட்சத்துக்கு எவ்வளவுங்க? 12% எத்தனை மாசத்துக்கு? 9/12. எவ்வளவுங்க? 9,000. ஸோ 6 + 9 15,000 தான் இருந்திருக்கும். சரி, இதுக்கு என்னங்க சார்? அப்ப கையில கடைசி எவ்வளவு வச்சிருப்பாரு? 1 லட்சம் தான் வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த 2 லட்சத்துல 1 லட்சம் கொடுத்தா மிச்சம் எவ்வளவுதான் இருக்கும்? 1 லட்சம் தான் இருக்கும். அந்த 1 லட்சம் 25 பே பண்றாரா? இல்ல, கடைசி 2023 தான். அப்ப மிச்சம் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு? 1 லட்சம் இருக்கும். இந்த 1 லேக் 12% இன்ட்ரெஸ்ட் போட்டா எவ்வளவுங்க? 12,000. ஐ திங்க் 12,000. சரி, எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாமா? 36,800 72,800. 36,800 பிளஸ் 24,000 60,800. இங்க 41,800 51,800.
இங்க 48,800. இதான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கிளைம் பண்ணக்கூடிய விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ இதோட ஆன்சர் நம்ம பார்க்கலாம். லிசன். 72,800, 72,800, 72,800, 60,800, 61,800, 60,800, 61,800. ஸோ இதான் அங்கேயே அந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? யூ அண்டர்ஸ்டாண்டா? சரி, அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஸோ 20, 21லேருந்து 20, 21, 21, 22, 22, 23, 22, 23, 24, அடுத்தது 24, 25. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ திரும்பி சொல்லிட்டு நல்லா கவனிக்கணும். சொன்னேன் சார் 20, 21 எவ்வளோ இருந்துச்சு? லோன் அமௌண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1/8/2015 தான் அவங்க லோன் வாங்குறாங்க. 31/3/2019 அவங்க என்ன செய்யறாங்க? லோனை க்ளோஸ் பண்ணல, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க 2020. அதுக்கு முன்ன வருஷம் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னதுனால ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் 1,84,000. இது இங்கே போட்டுக்கிறாங்க. 1,84,000 எப்படி இருந்துச்சு? 5, 16, 16, 17, 18, 18, 19. ஸோ 18, 19 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 1,84,000. சரி, 19, 20 அவங்க எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணல. 19, 20க்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் வந்திருக்காது. புரியுதுங்களா? இந்த 19, 20 எந்த ஒரு டிரான்சாக்ஷன் கிடையாது. 20, 21 நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க? 36,800 பிளஸ் 36,000 போட்டிருப்பாங்க. 21, 22, 22 எவ்வளோங்க? 72,800 வந்திருக்கு. 22, 23 அதில் தான். அப்ப 22, 23, 31/3/2021, 22. இப்ப பாருங்க 1/4/2012 அவங்க என்ன செஞ்சாங்க? 22, 23. இப்ப 22, 23, 1/4/2022 அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? ரீபேமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆமாவா? பட் இங்க பாருங்க 22, 23ல அவங்க அந்த கணக்குல போய் எடுத்துக்கல. 23ல வந்து என்ன செய்யலாம்? அவங்க அந்த பாயிண்ட் எடுத்துக்கல. ஸோ அதனால நீங்க அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. தவறு இங்க நடந்திருக்கு. ஏன்னா 1/4/2012 ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. 1/4/2012. அப்ப இந்த 22, 23ல 1/4லயே அவங்க என்ன செஞ்சாங்க? பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அது இன்ட்ரெஸ்ட் வந்து கலைஞ்சிருக்குன்னு அவங்க தப்பா போட்டாங்க. ஓகேங்களா? அதனால இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ நீங்க கான்செப்ட் கரெக்டா போட்டோன்னா உங்களுக்கு கான்செப்ட் கரெக்டா ஆன்சர் வந்து நிற்கும். ஸோ இதுக்கு மார்க் போட்டுவாங்க. ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த சம்மு. ஸோ இந்த கான்செப்ட் கிளியரா பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஆல்.